இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்க மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். இப்போ இந்த திருக்க மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இது நம்ம 1 கிலோ அளவு எடுத்துருக்கோம். இதை இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். வாங்க சமைக்கலாம். 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரியட்டும். ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம், 100 கிராம் அளவு தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, போதும். நம்ம வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. மீன் குழம்புக்கு தேவையான புளியை சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் கூட போட்டால் தாங்க மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் புளி ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க, உங்கள் புளிப்புக்கு தேவையான மாதிரி. இப்போ நல்லா மிளகாய் தூள்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு, கல் உப்பு போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம மீனை போடணும். குழம்போட மிளகாய்த்தூள் எல்லாத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மீனை அள்ளி போட்டுக்கலாம். இது நம்ம இப்போ இந்த திருக்க மீனுக்கு மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் நம்ம கட்டாயம் சேர்த்து அரைக்கணும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ சோம்பு நம்ம 1 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கிறோம். இது 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கிறோம். ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா மிளகு நல்லா அரைச்சாச்சு. இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இது குட்டியாக இருக்கிறனால நான் 15 போட்டிருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 10 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கேன். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீனை சேர்த்துக்கலாம். இந்த கரண்டி முழுதாவே கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். அதை போடுவோம். இதுதான் இந்த குழம்புக்கு மெயினான
டிஷ்ஷு. இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சா போதும். ஏன்னா மிளகு வந்து அதிகமாக கொதிச்சா கசப்பு வந்துடும். அதனால் லாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக கொதிச்சிருச்சு பாருங்கள். திருக்கை மீன் குழம்பு காரக்குடி ஸ்டைலில் வச்சாச்சு. சூப்பரான குழம்பு. ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. இந்த திருக்க மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் முள் இல்லாமல் இருக்கனால சின்ன பசங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். கறி மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து காரைக்குடியில் குழந்தை பிறந்தவங்களுக்கு கட்டாயம் இந்த மீன் வந்து வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா பால் கொடுக்குறவங்களுக்கு நல்லா பால் ஊறும்னு சொல்லுவாங்க. இந்த திருக்க மீன் சாப்பிட்டா உங்கள் ஊர்லேயும் கிடச்சிச்சின்னா நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான மீன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.